ஒரு நல்ல டீச்சர் திடீரென டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டால் அவரது வகுப்பு மாணவர்கள் தான் கலங்குவார்கள். ஆனால் ஒரு டீச்சரின் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு கிராமமே கலங்கினால் அதற்கு பின்னணியில் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். டீச்சர் ரேகாவின் டிரான்ஸ்ஃபருக்கும் ஒரு கிராமமே அழுதது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆதர்ஷ் மத்திய வித்யாலயா பள்ளியில் 22 ஆண்டுகள் மாணவர்களுக்கு அறிவொளி ஏற்றிய டீச்சர் ரேகா அங்கிருந்து வேறு ஒரு பள்ளிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார். ஆதர்ஷ் மத்திய வித்யாலயாவின் மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதிலும் கிராம மக்களிடையே கற்றல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் 22 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் உழைத்த டீச்சர் ரேகா மாணவர்களுக்கு மட்டுமன்றி அவர்களின் பெற்றோருக்கும் கல்வி கண் திறக்கும் தேவதையாகவே மாறியிருந்தார். ஒட்டுமொத்த கிராமமும் தங்களது பிள்ளைகளின் ஆசிரியர் என்ற முறையில் அவர் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருந்தது. இந்நிலையில் திடீரென டீச்சர் ரேகா வேறு ஒரு பள்ளிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார் என்று வந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த கிராமத்தையும் கலங்க வைத்தது. கிராமம் முழுவதும் ஒன்று கூடி டீச்சர் ரேகாவுக்கு மாலை மரியாதையுடன் பிரியாவிடை கொடுத்தனர். குழந்தைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர் உட்பட அனைத்து வயதினரும் கண்ணீர் மல்கிய கண்களுடனும் கனத்த இதயத்துடனும் டீச்சர் ரேகாவை வழி அனுப்பி வைத்தனர். 22 ஆண்டுகளாக ஆதர்ஷ் மத்திய வித்யாலயா பள்ளியை தனது இரண்டாவது வீடாகவும் அதன் மாணவர்களை தனது பிள்ளைகளாகவும் பாவித்து வாழ்ந்த டீச்சர் ரேகாவும் கதறி எழுத காட்சிகள் அங்கிருந்தவர்களின் கண்களை குளமாக்கியது.